இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் தான், ஸ்கோர் கார்டு தான். ஆக்சுவலாக இந்த ஸ்கோர் சூப்பராக இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, ஸ்கோர் நல்லா எடுத்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போன தடவையே அவர் கிளியர் பண்ண வேண்டியது. ஏன்னா போன தடவை ஓவரால் கட் ஆஃபை விட கூடுதலாக வச்சிருந்தார், நிறைய வச்சிருந்தாரு. பட் போன தடவை அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் 6 மார்க்கு 7 மார்க்கு 10 மார்க் அதாவது 6க்கு மேலே எடுக்கிறீங்களோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடியாஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்த ஸ்கோரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம கிட்ட தான் படித்தார். ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்ம கிட்ட தான் படித்தாங்க. இதில் இருக்க எல்லா ஸ்கோர் கார்டும் நம்ம ஸ்டூடெண்ட் தான், நம்ம கிட்ட படித்தவங்க மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஸ்கோர் பாருங்க. ரீசனிங்கில் 60 மார்க். இவர் ஓபிசி கேட்டகரி. அதே கட் ஆஃப் தான், போன தடவை பார்த்த ஸ்கோர் கார்டு மாதிரி தான் இந்த கட் ஆஃபும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 60 மார்க்கு. அதாவது 60 மார்க்குக்கு இவர் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னா 42.25. இங்கே பாருங்க, இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேக்ஸிமம் ஸ்கோர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்த ஒரு ஸ்கோர் அவர். ஸோ 60க்கு 42, அதாவது 42.25ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி அப்படின்னா மெயின்ஸில் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் தான் நிறையா இருக்கும். அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுற கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்டிருப்பாங்க. அந்த ட்ராப் பண்ணுற கொஷின்ஸ்லாம் இவர் ஈஸியாக பிரேக் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க 42.25ன்றது மிகப்பெரிய கொஷின் நம்பர். அது ஆக்சுவலாக நல்ல நம்பர். அது ஆக்சுவலாக ஸோ 40க்கு 42 ஐ மீன் 60க்கு 42 மார்க்குன்றது இட்ஸ் அ குட் ஸ்கோர் ஆக்சுவலாக ரீசனிங்கில். இது நல்லாவே அவருக்கு பூஸ்ட் பண்ணிருச்சு ஸ்கோரை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பூஸ்ட் பண்ணிருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியான. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.50 எடுத்தார் போன வருஷம். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா இன்னும் நிறையா வந்திருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் தான் பெட்டர் சோர்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா 10.50 ஓகே. நான் போன தடவை சொன்ன மாதிரி 6 மார்க் மேலே எடுத்தால் நீ கிளியர் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்க 10 மார்க் எடுத்திருக்காரு. அவரோட ஸ்கில்லுக்கு கரெக்டாக 6 மார்க்கே போதும். 10 மார்க் எடுத்திருக்காரு 50க்கு. குட் ஸ்கோர். அதுவும் ஓரளவுக்கு அவரை பொறுத்தவரையும் அது நல்ல ஸ்கோர். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 40, அதில் 26.50 26 மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷில். அவருக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் நல்லா வரும், இங்கிலீஷ் நல்லா படிப்பார். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மார்க்கும் நல்லா செக்யூர் பண்ணுவார். அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்லேயும் நல்லா தான் பண்ணியிருந்தார் இங்கிலீஷில். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிசிஸ், அதாவது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13.50. ஸோ 13 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தது. ஸோ தட் டேட்டா இன்டர்பிரேஷன் போன தடவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 27, 28 எடுத்திருந்தார் ஆக்சுவலாக. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கோர் வந்து 13.50. ஏன்னா போன தடவை நல்ல ஸ்கோரே பண்ணியிருந்தாரு. அது ஒரு நல்ல ஸ்கோரு ஆக்சுவலாக மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27, 29 எடுக்கிறது 50க்கு. பட் இந்த தடவை கம்மி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ரீசனிங்கில் நல்லா செக்யூர் பண்ணிட்டார். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு 9. ஜஸ்ட் பாஸ் ஒரு 0.25 அதிகமாக இருக்கு. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது லெட்டர் ரைட்டிங்கில். அவருக்கு டைப்பிங் கொஞ்சம் வராது. ஸோ டைப்பிங் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் எடுத்திருக்காரு. மேபி டைப்பிங் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 225 மார்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 101. ஆக்சுவலாக இங்கேருந்து இது 26 மார்க் கூட. அதாவது மினிமம் கட் ஆஃப் 75 இல்லையா, ஓவரால் ஐ மீன் ஓவரால் கட் ஆஃப். அதுலேருந்து 26 மார்க்கு கூட இவர் 26 மார்க்ஸ் கூட. இது ஒரு நல்ல ஸ்கோரு. அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு, சார் எனக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கோர் கார்டு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ சார் இந்த மாதிரி வந்து 26 மார்க் கூட இருக்குது சார் அப்படின்னு. கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே மினிமம் கட் ஆஃப்ல இருந்து 15 to 20 அதிகமாக இருந்தாலே கன்ஃபார்மாக 100% வேலை கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இவர் 26 மார்க் வச்சிருக்காரு. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு, இந்த தடவை வந்துடும் கவலையப்படாத அப்படின்னு சொல்லி ஹாப்பி பொங்கல்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாரு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கிடச்சிருக்கு இவருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்கோர் கார்டு பார்ப்போம்.